டோடோ டிவி. கேஷவ் அவரோட மனைவி ராகினியோட சிட்டிக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. சிட்டிக்கு வந்த இந்த 10 வருஷத்துல கேசவ் இந்த சிட்டிக்கு ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் ஆயிருந்தாரு. அவர் சிட்டில ஒரு மோட்டார் கேரேஜ் ஓபன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவரு ஒரு சிலரை அவரோட கடைக்கு வேலைக்கு வச்சிருந்தாரு. அதுல ஒரு பையன்தான் சோட்டு. அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் ஒரு அனாதை. அவனோட அப்பா அம்மா இறந்து போய் 6 வருடங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் பிச்சை எடுக்காம அவனுக்காக ஒரு வேலையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் கேஷவ் அந்த பையனை பார்த்து அவரோட கடையிலேயே அந்த பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. சோட்டு வண்டியை தொடச்சி வைக்கிறது, அப்புறம் வீட்டுல சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருந்தான். சோட்டு கேஷவோட வீட்லயே தான் இருந்துட்டு இருந்தான். அவன் கேஷவ எஜமானன் அப்படின்னும் ராகினிய எஜமானி அப்படின்னும் கூப்பிட்டு இருந்தான். கேஷவுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேரு ஆரியன். அவனுக்கு 11 வயது ஆகியிருந்தது. ஆனா அவனோட மூளை வெறும் 2 வயசு பையன் மாதிரி இருந்தது. கேஷவும் ராகினியும் அவனை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்தாங்க. ஆனா ஆரியன் கொஞ்சம் கூட சரியாகல. அப்புறம் ஒரு ராத்திரி ராகினி அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆரியனை தூங்க வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ரொம்ப வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த வேகமான காத்து ஜன்னல் வழியா ரூம்குள்ள வந்துட்டு இருந்தது. ராகினி ஜன்னலை சாத்துறதுக்காக எழுந்து போறாங்க. அங்க போய் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு மந்திர பாபா ரோட்ல நின்னுக்கிட்டு இவங்களையே பாக்குற மாதிரி இருந்தது. அப்போ ராகினி சொல்றாங்க, என்னாச்சு பாபா? நீங்க எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மகளே, இந்த பாபாவுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட இதுவும் கொடுக்க மாட்டியா? ஐயோ கண்டிப்பா பாபா, நீங்க வீட்டுக்கிட்ட வந்து நில்லுங்க, நான் உங்களுக்காக ஏதாவது கொண்டு வரேன். ராகினி அந்த பாபாவுக்காக தட்டுல கொஞ்சம் பழங்களை வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அங்க பாபா இல்ல. ராகினி அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. எங்கேயும் பாபா காணல. அதுக்குள்ள அந்த பாபா எங்க போக முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ராகினி தட்டை எடுத்துக்கிட்டு திரும்பவும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க ரூம்குள்ள வந்த உடனே அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அந்த மந்திர பாபா அவங்களோட ரூம்குள்ள இருந்தாரு. பாபாவை திடீர்னு உள்ள பார்த்த உடனே ராகினி ரொம்ப பயந்துடுறாங்க. பாபா ஆரியனோட பெட்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு ஆரியனை முறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு. ராகினி இவ்வளோ பயந்து போயிருந்தாங்கன்னா அவங்களால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்ப பாபா சொல்றாரு, உன் பையனுக்கு உடம்பு சரியில்லை தானே? அப்போ ராகினி பயந்து போய் சொல்றாங்க, அது 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 பாபா, இவன் நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மகளே. எனக்கு இவனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இவன் நிஜமாவே சரியா போகணும்னு நீ ஆசைப்பட்டா நாளைக்கு நைட்டு நீ பழைய சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்துடு. பாபா, ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ராகினி பாபா கிட்ட அந்த கேள்வி கேட்ட உடனே ரூம்ல திடீர்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் ராகினி போய் லைட் ஆன் பண்றாங்க. லைட் ஆன் பண்ணி பார்த்த உடனே பாபா அந்த இடத்துல இல்ல. ராகினி ஆச்சரியப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த பாபா அவங்க பையனை சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் நைட் ராகினி அந்த பாபா கிட்ட போறாங்க. பாபா அங்க உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. ராகினி அங்கே நின்னுக்கிட்டு அவரோட தியானம் முடியறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்ப பாபா அவரோட கண்ணை மூடிக்கிட்டே ராகினி கிட்ட சொல்றாரு, வந்துட்டியா நீ? வா, வந்து இந்த வெள்ளை வட்டத்துக்குள்ள உட்காரு. ராகினியும் அப்படியே செய்யறாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்புறம் ஒரு நடுக்கத்தோடயே சொல்றாங்க, பாபா, என்னோட பையனுக்கு சரியாகணும்னா நான் என்ன பண்ணணும்? பாபா அவரோட கண்ணை திறந்து சொல்றாரு, உன் பையன் சரியா போயிடுவான். அதுக்காக நீ ஒரு கஷ்டமான வேலையை செய்ய வேண்டியதா இருக்கும். சொல்லு, உன்னால செய்ய முடியுமா? பாபா, என் பையனுக்கு சரியாகணும்னா நான் எது வேணாலும் பண்றேன். தயவு செய்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப கேளு, அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனை நீ வீட்டில் வச்சுக்கணும். அவனுக்கு நல்ல சாப்பாடு, குடிக்க நல்ல தண்ணி எல்லாமே கொடுக்கணும். அவனோட எல்லா ஆசையும் நிறைவேற்று. அவனுக்கு அவனோட அம்மா மாதிரி பாசம் காட்டு. அந்த பையன்கிட்ட நெருக்கமான பாசம் வர வரைக்கும் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இரு. உன் பையனை விட அந்த பையன் மேலதான் அதிகமான பாசம் வச்சிருக்கிற அளவு நீ அவனை நேசி. அப்படி ஒரு நாள் வரும்போது நீ அந்த பையனை என்கிட்ட கூட்டிட்டு வா. பாபா சொல்றத கேட்டு ராகினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாபா,
என்னால இது எப்படி பண்ண முடியும்? என் பையனை தவிர வேற ஒரு குழந்தைக்கு அம்மா பாசம் எப்படி கொடுக்க முடியும்? மகளே, ஒருவேளை உன் பையன் சரியாகணும்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன சொல்றேனோ நீ அதை செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் உன் விருப்பம். சரி, கண்டிப்பா பாபா, நான் அதை செஞ்சிடுறேன். அந்த நேரத்துல ராகினிக்கு ஒரே ஒரு பையன் தான் ஞாபகம் வந்தான். அவன் சோட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராகினி சோட்டுக்காக புது துணி, பொம்மை, மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சோட்டுவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சோட்டுக்கு ரொம்ப பாசமா ஸ்வீட் ஊட்டிட்டு இருந்தாங்க. சோட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட ராகினிய பார்க்கறான். முன்னாடியெல்லாம் எஜமானியம்மா எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு பாசத்தோட ஸ்வீட்லாம் ஊட்டுறாங்களே. சோட்டுவோட மனசுல இந்த கேள்வி எழுந்தது. ஆனா யாருமே இல்லாத சோட்டுக்கு அம்மாவோட பாசம் தான் தேவைப்பட்டது. அவன் வேற எதை பத்தியுமே யோசிக்காம ராகினியோட கையால ஊட்டப்பட்ட அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான். எஜமானி அம்மா, என்னோட அம்மாவும் எனக்கு இப்படிதான் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருப்பாங்க. இனிமே நீ என்ன எஜமானி அம்மான்னு கூப்பிடாத. நீயோ என்னோட பையன் மாதிரி தான். அதனால இனிமே நீ என்ன அம்மானே கூப்பிடு, சரியா? இந்த மாதிரி ராகினி தினமும் சோட்டு கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க சோட்டுவோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. கேசவோட சேர்ந்து வேலைக்கு போகவும் சோட்டுவை விடல. ராகினியோட இந்த மாற்றத்தை பார்த்து கேசவ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. ராகினி, நான் இப்பெல்லாம் பார்க்கும்போது சோட்டுக்கு நீ ரொம்ப அதிகமா அன்பு காட்டுறியே. இல்ல, இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. ஆனா இப்பெல்லாம் கேரேஜ்ல வேலை அதிகமாயிடுச்சு. நீ அவனை என் கூட அனுப்பி வை. என்னங்க பாருங்க, சோட்டு கூட நம்மளோட பையன் மாதிரி தான். இனிமே வேலைக்கு அவனை கடைக்கு அனுப்பாதீங்க. அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, சரியா? அவன் ஸ்கூலுக்கு போறது நான் என் கண்ணால பார்க்கணும். ராகினி, உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீ சொல்றதும் சரிதான். சோட்டுவும் படிக்க தகுதியானவன் தான். நாளைக்கே நான் அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். சோட்டு மேல ராகினி இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறத பார்த்து கேஷவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இப்பவும் சோட்டு அவங்க ரெண்டு பேரையும் எஜமானன், எஜமானி அம்மான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தான். சில மாதங்கள் கடந்து போகுது. ராகினி சோட்டுவை தன்னோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சோட்டுவை எந்த அளவு பிடிச்சு போயிருந்ததுன்னா தன்னோட சொந்த பையனை விட சோட்டு மேல தான் அதிகமான பாசம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி கேஷவ் வெளியில போயிருந்ததால ராகினி சோட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு பாபா கிட்ட வராங்க. பாபா, நீங்க என்ன சொன்னீங்களோ நான் அதே செஞ்சிருக்கேன். இவன் பேரு சோட்டு. இவனை என் பையன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். இவன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னா பாபா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அவனை விட்டு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. மகளே, எனக்கு இந்த பையனை பார்க்கும்போது நீ இந்த பையன் மேல வச்சிருக்கிற அன்பு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியும் உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு. பாபா, இந்த குழந்தைய நான் என்னோட குழந்தைய விட நல்லா பாத்துக்கிட்டேன். என்னோட குழந்தை சரியாயிடுவானா? சொல்லுங்க பாபா. மகளே, நான் சொன்ன எல்லாத்தையும் நீ இது வரைக்கும் செஞ்சிருக்க. அப்புறம் கடைசியா நீ ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். இப்படி சொல்லிட்டு பாபா ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சோட்டுவோட நெத்தியில சிவப்பு கலர் திலகமிடுறாரு. அப்புறம் அவனோட கழுத்துல எலுமிச்சையும் மிளகாயும் சேர்ந்த மாலையை போடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சோட்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனோட எஜமானி அம்மா மேல இருக்கிற நம்பிக்கையில அவங்க சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாபா சிவப்பு கலர் துணியால மூடப்பட்ட ஒரு பொருளை ராகினி கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அந்த சிவப்பு கலர் துணியை எடுத்து பார்க்கறாங்க. பார்த்த உடனே ராகினி அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அது ஒரு வாளா இருந்தது. பாபா, இந்த வாளை என் கைக்கு எதுக்கு கொடுத்தீங்க? இந்த வாளால நீ ஒரு பலி கொடுக்கணும். ஆனா பாபா, யார பலி கொடுக்கணும்? என்ன சொல்றீங்க? இங்க எந்த துஷ்ட சக்தியும் இல்ல. விலங்கை இல்ல, மனுஷனை நீ நரபலி கொடுக்கணும். இந்த பையனை. இதை கேட்டு ராகினி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்ப அவங்க கையில இருந்த வாள் கீழே விழுந்துருது. அப்புறம் அவங்க அங்கேயே முட்டி போட்டு பாபா முன்னாடி ரொம்ப சத்தமா அலறாங்க. பாபா, என்னால இது பண்ண முடியாது. என்னோட குழந்தையை என்னால எப்படி வெட்ட முடியும்? மகளே, நீ உன் பையனை சரி பண்ணணும்னு நினைச்சினா நீ இந்த பலியை கொடுத்தே ஆகணும். இதை கேட்டு ராகினி வாளை எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல ராகினி எதை பத்தியுமே யோசிக்கல. அப்போ சோட்டு சொல்றான், அம்மா, நம்ம எப்ப வீட்டுக்கு போக போறோம்? சோட்டு ராகினிய முதல் தடவை அம்மான்னு கூப்பிட்டான்.
ராகினி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அம்மா அப்படிங்கிற உணர்வு அவங்க மனசுல இல்ல. அப்ப அவங்க அந்த வாளை எடுத்து ஒரே வெட்டா சோட்டுவோட தலையை வெட்டிடுறாங்க. அப்புறம் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க அவங்களோட பெட் மேல படுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ராகினிக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. உடனே அவங்க எழுந்து போய் சோட்டுவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரியனோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா சோட்டுவும் இல்ல, ஆரியனும் இல்ல. அப்புறம் ராகினி வெளியே போய் பார்க்கறாங்க. அங்க போய் பார்த்தா ஆரியன் அவங்க அப்பாவோட காரை தொடச்சிட்டு இருந்தான். ராகினி ஆரியன் கிட்ட சொல்றாங்க, ஆரியன் தம்பி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரியன் பதில் சொல்றான், எஜமானி அம்மா, நான் காரை ரொம்ப நாளா தொடச்சிட்டேன். எஜமானன் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. ராகினி இதை கேட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இப்ப ஆரியன் சோட்டுவா மாறி இருந்தான். ராகினி அவங்க பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க எப்பெல்லாம் ஆரியனை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் சோட்டுவோட முகம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்களால அந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. அவங்க ரொம்ப கவலைப்பட்டு கடைசியா அவங்களோட வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. ஆஹா, நான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இரு. 10 நிமிஷத்துல வந்துருவேன். சாவி எங்க இருக்கு? சாவி எங்க இருக்கு? சாவியை எங்கிட்ட கொடு, நான் சீக்கிரம் வெளியில போகணும். இந்தாங்க வாங்கிக்கோங்க, கீ இங்க இருக்கு. அட, எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்டுட்டே இருந்தா சொல்லாம போறீங்க? மயாங்க் கார் எடுத்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து வேகமா போயிடுறான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார் ஆக்சிடென்ட்டும் ஆகல, எந்த ஒரு குழுவும் சிக்கல. இந்த பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். அவங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும். போலீஸ்காரங்க மயாங்கோட வீட்டுக்கு போய் மயாங்க் இறந்த விஷயத்த அவங்களோட மனைவி கிட்ட சொல்றாங்க. மேடம், உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏதோ ஒரு கால் வந்துச்சு, வேக வேகமா போனாரு. வந்த பிறகு எல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. சரிங்க மேடம், நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சாஹபூர் என்கிற இந்த கிராமத்துல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லனா கொலையா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சுனிதா புருஷனை எழுந்த சோகத்துல இருந்தா. மயாங்கோட கதையில இருக்க மர்மம் என்ன? எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. ஹலோ, யாரு? இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. நான் தினமும் உன்னோட கனவுல வர பொண்ணு, உன் கனவை நினைவாக்க வந்திருக்கேன். நான் உன்னோட இதயத்துல இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். உன் இரவுகளை ஒளிமயமாக்க வேண்டுமா? என்ன பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப சீக்கிரமா வா. நான் நேர்ல வரேன். வாவ், நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நேர்ல பார்க்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அமர் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இதே மாதிரி தான் இருந்தது. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு தயா. போலீஸ்காரங்க அமித் இறந்து போனதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு கால் வந்தது, அது கேட்ட உடனே அவரு வேகமா கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பரவுது. ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருக்காங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வந்த உடனே வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஏதாவது தெரிஞ்சதா? என்ன சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? முன்ன ஒருத்தருக்கு ஆச்சு இல்ல, அவருக்கு கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்திருக்கு. அவர் ஃபோன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஆமா, இருக்கலாம். வா, நம்ம போலாம். இந்த கேஸை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மறுநாள் பிரேம்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசின உடனே வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப அவனுக்கு ஊர்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இல்ல, நான் போக போறதில்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே போன் பேசிட்டு தான் போயிருக்காங்க.
நான் போக மாட்டேன். என்னங்க யார் கால் பண்ணாங்க? பிரீத்தி, யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஹரித்வார் பக்கத்தில் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. அப்புறம் அவர் சீரியஸாக இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா? அப்ப எதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க போலாம். இல்லை, இது எனக்கு சரிப்பட்டு வரல. நான் சொல்லியிருக்கேன்ல, இது உண்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போக போகிறதில்ல. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவன் ஃபோன் பண்ணி கேட்டதில் தெரியுது அங்க எதுவுமே நடக்கல. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? ஃபோன் பண்ணி விசாரிக்காம போயிருந்தா நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் 2 பேரும் படுக்க போறாங்க. நடு ராத்திரியில அவனுக்கு மறுபடியும் கால் வருது. பிரேம் கண்ணை திறந்து பாக்குறான். ட்ரிங் 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 அந்த சவுண்ட் கேட்ட உடனே பயத்துல கண்ணை மூடி படுத்துறான். ரிங் ஆகி போன் ஸ்டாப் ஆகுது. யாருமே கால் பண்ண கூடாதுன்னு அந்த ரிசீவரை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பிரேம் படுக்க போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போன் ரிசீவர்ல இருந்து ஏதோ ஒரு புகை வருது. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா பிரேம் கிட்ட போகுது. யாரோ சிரிக்கிற மாதிரி கேக்குது. அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே 2 பேரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க முன்னாடி அந்த பேய் நிக்குது. என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலி நினைச்சீங்களா? நீங்க வரலனா நீங்க தப்பிச்சிடலான்னு நினைச்சீங்களா? ரொம்ப புத்திசாலி நினைப்பு. நீ ஏன் இடத்துக்கு வந்திருந்தீனா நீ மட்டும் தான் செத்திருப்ப. ஆனா இப்போ உன்னோட பொண்டாட்டி பசங்க எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ண போற. எவ்வளவு நாளா நான் உன்னை கொலை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. உன்னை கொன்னாதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும். எல்லாருக்கும் கால் பண்ணி ரொமான்டிக்கா பேசி என்கிட்ட வர வச்சேன். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சிட்டு வராம இருந்துட்ட அப்படின்னு சொல்லி அது கழுத்து நெருக்கி பிரேம காத்துல மேல தூக்கிடுது. ஐயோ, அவரை எது பண்ணாத, அவரை விட்டுரு. நான் யாரையும் விட போறது இல்ல. வேணாம், உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், வேணாம். என்ன பிரேம், நானும் உங்ககிட்ட இப்படிதானே வேண்டிக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன சும்மா விட்டீங்களா? பூஜா, நீயா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, பூஜா தான். கால் பண்ணி என்ன கலாய்ச்சிட்டு இருந்தீங்கல்ல, என்ன விட்டுருங்க நீ எவ்வளவு உங்ககிட்ட வேண்டுன. நீங்க விடாம என்ன டார்ச்சர் பண்ணீங்க. உங்க டார்ச்சரால நானு தூக்கு மாட்டிட்டு செத்துட்டேன். அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இப்போ உன்னோட டர்ன். பிரீத்தி அந்த பேயை நிறுத்துறதுக்கு பேய் கிட்ட போறா. பேய் அவளை ரொம்ப தூரத்துல தூக்கி போட்டுறா. அப்ப அவ வீட்டுல இருக்கிற சாமி ரூம் கிட்ட போய் விழுறா. அந்த பேய் பிரேம ரொம்ப கட்டியா புடிச்சிட்டு இருந்தது. நீ இன்னைக்கு செத்த. ஆம்பளைங்கள மட்டும்தான் நான் வேட்டையாடிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு ஆஃபர். உனக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக் தாண்டி. அந்த பேய் பிரேமோட கழுத்தை நறுக்கி சாகடிக்க பாக்குது. அப்ப பிரீத்தி அங்க இருக்கிற கங்கா ஜலம் எடுத்துட்டு வந்து பேய் மேல ஊத்துறா. ஏய், என் மேல என்ன ஊத்துன? நான் எரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு எரியுது. அந்த பேய் வலியில அழுதுட்டே அங்கிருந்து மாயம் ஆயிடுது. பிரேம் அவன் பண்ண வேலைக்கு ரொம்ப வருத்தப்படுறான். பிரீத்தி கிட்ட மன்னிக்க சொல்லி கேக்குறான். அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுது. எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா சடனா ஒரு நாள் அவனுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது. உங்க இரவுகளை இனிமையாக்கணுமா? இந்த ராத்திரி உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவில் இருக்கணுமா? அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. MBBS முடிச்ச உடனே அபினாஷோட முதல் போஸ்டிங் மதப்பூர் கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் காலங்காத்தால அந்த ஊருக்கு போகும்போது நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் விட அந்த கிராமத்துல இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதனால அவரை பார்க்க வர நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிருந்தது. எல்லா நோயாளிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பியூன் வந்து டாக்டர் கோட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கம்தான். சார், பவர் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மெழுகுவர்த்தியை ஏத்திக்கோங்க. ஆனா அந்த லேம்பை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த கிராமத்துல வாழ்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கணும். ஏன்?
எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை அரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. பியூன் அவினாஷை விட வயசானவரு, ஆனா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருந்தாரு. அவினாஷை விட அந்த கிராமத்துல இருக்கிறதுல இந்த பியூனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னைக்கு அவரோட முதல் நாள். அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ரூல்ஸ் பத்தி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன். என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? ஓகே. பியூன் போனதுக்கு அப்புறம் அவினாஷ் பெட் மேல படுத்துக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால உடனே தூங்கிடுறாரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியே வேகமா காத்தடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பகலா தானே இருந்தது, அவ்வளோ வெயில் அடிச்சது, அப்புறம் எப்படி திடீர்னு இரவா மாறுச்சு? எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்புறம் யாரோ கதவை தட்டினது அவருக்கு ஞாபகம் வந்தது. யாரது யாரது? அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவரு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ்வளவு இருட்டு மலையில இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கும்போது அவ பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா. அவினாஷ் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. யார் நீ? எங்க இருந்து வர? என்ன கொடுங்க, என்ன என்ன கொடுங்க. ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருந்தது, அதை விட இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவினாஷ் பயந்து போயிடுறாரு. அவருக்கு நடக்கிற எதுவுமே புரியல. இந்த மலையில நீ எப்படி வீட்டை விட்டு தனியா வந்த? உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு பசி எடுக்குது, என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், நான் குடிக்கணும். உனக்கு பசியா இருந்தா எண்ணெயே குடிக்காத, ஏதாவது சாப்பிடு. அவினாஷ் வீட்டை சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்ல. பாரு, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல. நான் உனக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெய். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், பசி எடுத்தா சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வந்த உடனே இடி மின்னலெல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அவினாஷ் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு சுருள் முடியாகுது. அவளை பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி மாறிடுறா. அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த சூழ்நிலையும் பயங்கரமா இருந்தது. அவினாஷ் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட வாயிலிருந்து வார்த்தை வரல. நான் சொன்னேன்ல எனக்கு கடுகு என்ன வேணும்னு, உனக்கு கேக்கலையா? உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? என்னோட பேக்ல கடுகு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அவரோட பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுறான். அப்புறம் அந்த பேக்ல இருக்கிற கடுகு எண்ணெயை மட்டும் எடுத்து முழு பாட்டிலையும் குடிச்சு அந்த பாட்டில தூக்கி வீசிடுறான். அப்ப அந்த இடத்துல இருந்து கோவமா நடந்து போயிடுறான். அவர் உடனே கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திடீர்னு திரும்பவும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாரு யாருங்க? சார், நான் தான், கதவை திறங்க. அவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. மழை வந்த மாதிரியும் நேத்து வெதர் மோசமான மாதிரியும் பார்த்தா தெரியவே இல்லை. அவர் ரூமுக்குள்ள பாக்குறாரு. அந்த ரூமும் ரொம்ப சுத்தமா இருந்தது. ஆனா அந்த கடுகு எண்ணெய் பாட்டில் காலியா கீழே விழுந்து கிடந்தது. சார், இன்னும் நீங்க ஏன் துணியை மாத்தாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு? வெதர் ரொம்ப கோல்டா வேற இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஒருவேளை அது கனவா? சார், நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு சூடா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க கரண்ட் போயிடும், அதனால நான் உங்களுக்கு மிளகு வறுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கேளுங்க,
அவரோட மொத்த கனவையும் அவர்கிட்ட சொல்றாரு. சார், நீங்க ஏன் கடுகு எண்ணெய் எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு வீட்டுல செஞ்ச கடுகு எண்ணெய் பிடிக்கும், அதனால எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. அம்மா, எனக்கு சீக்கிரம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. 4 வயசு ரூபா அவ இனிமையான குரல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ஐயோ, உன்கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கல, ஆன உடனே குடுக்கறேன், சரியா? அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் பூவா கொடுமா. சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியா? அம்மா, எனக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பூவா கொடுமா. சமையல் கட்டுல இருந்து வர வெப்பத்தாலையும் ரூபா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலையும் அவங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க, அவ்ளோ பசி எடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை எடுத்து குடிச்சுடு. பசியில இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கோவத்துல சொன்னத உண்மைன்னு நினைச்சு ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடிச்சிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல யாரும் எண்ணெயை உபயோகப்படுத்துறது இல்ல, அதுலயும் கடுகு எண்ணெய. பயப்படாதீங்க, அந்த பொண்ணு யாரையும் காயப்படுத்த மாட்டான். உங்க வீட்டுல எண்ணெய் இருந்தா அவ வந்து குடிச்சிட்டு போயிடுவான். அதனால எப்பவுமே உங்ககிட்ட எண்ணெயை வச்சுக்காதீங்க. பியூன் சொன்னதை கேட்டு அவினாஷ் அந்த பொண்ணை பாவன் நினைக்கிறாரு. அவளை முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு சாமியாரை தேடி போறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, யாராவது ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையால செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா முக்தி அடையறதுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அவரு அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் விசாரிக்கிறாரு. அவங்க வேற ஊருக்கு குடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. அவினாஷ் அவங்கள தேடி போய் அவங்கள திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள அந்த வீட்டுல தங்க சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான சூறாவளியோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் குடிக்கிறதுக்கு என்ன குடிங்க. ஐயோ குழந்தையே, அம்மா நீங்களா? எனக்கு என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்குது. அன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நீ என்ன குடிச்சிட்ட, என்ன மன்னிச்சிடுமா. வாமா, என் மடியில வந்து உக்காரு, நான் உனக்கு என் கையார ஊட்டி விடுறேன். அவங்க சொல்றத கேட்டு அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு அவளை தொடையில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ முக்தி அடைஞ்சிடுறான். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அவினாஷ்க்கு நன்றி சொல்றாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்க்காரங்களும் அவங்களோட சாப்பாட்டுல எண்ணெயை சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க.